அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் இது வழக்கம் இல்லையா சார்? கூட்டணி ஆட்சிங்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் கொடுக்குறது தமிழ்நாட்டுல அது வழக்கம் இல்லையா? இதுவரை இல்லையா? அது வழக்கம் இல்லையா? சரியான ஒரு விருப்பத்துக்கு வந்திருக்கீங்க. இப்ப அதுக்குதான் இவ்வளவு நேரம் நான் இதை உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு இருந்தேன். இந்த இளம் தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் நீங்க கனவுல கூட நினைக்காதீங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவங்களுக்கு ஷார்டேஜ் இருந்து மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தா கூட கொடுக்க மாட்டாங்க. பாமக காங்கிரஸ் எல்லாம் ரொம்ப போராடினாங்க. போன தடவை அந்த எவ்வளவோ போயிட்டார்கள், முடியவில்லை. மத்தியிலே நாம் பங்கெடுத்துக் கொள்வது உண்டு, ஆனால் மாநிலத்திலே அது நடக்காது. அது ஒரு உரிமை குரலாக தோழர் திருமாவளவன் ஆரம்ப நேரத்தில் அந்த சிறுத்தையினுடைய வேகத்திலே அவர் கேட்டிருக்கலாம். செயல்பாட்டுக்குரியதல்ல, அது நடைமுறைக்கு ஒவ்வாது. இன்னொன்னு, நீங்க அவரோட அந்த தங்கலான் படம் எல்லாம் பாத்தீங்க, அவர்கிட்ட பேசியிருப்பீங்க. அவருக்கு அந்த பிஜேபி எதிர்ப்பு மனநிலைங்கிறது அது அந்த பிஜேபி கொள்கைகளுக்கு எதிரான மனநிலைங்கிறது அவர் உறுதியா இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அதிமுக இப்ப பிஜேபி எதிர்ப்பு முழுமையா எடுக்காததுனாலதான் அவர் திமுக கூட்டணியில இருக்காருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. ஒழுங்கா அதிமுக பாஜக எதிர்ப்பை முழுமையா எடுத்தாங்கன்னா அவர் கூட்டணிகள்ல இரண்டு பக்கமும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிமுக எதிர்காலத்திலே அந்த பாஜக எதிர்ப்புங்கிறத முழுமையா எடுக்குமா சார்? அது சொல்ல முடியாது. நீங்க இரட்டை வேடம் நடக்கிறது, இரட்டை நாடகம் திரை மறைவிலே ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணியை சொல்லுங்க, பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களுக்கு எப்பொழுதுமே கூட்டணி இல்லை அப்படின்னு. 2026 கூட்டணி இல்லை. அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் விமர்சிக்கிறாங்க, 2 வரும் மற்றபடி ஒன்னும் விமர்சிக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் 2026 கூட்டணி இல்லைன்றாரு. அதையே தங்கமணி வேலுமணியும் சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. அவர்கள் எப்படியாவது கூட்டணி சேருமா என்ற ஒரு நப்பாசு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது பழைய உறவு, அதை நீங்க மாற்ற முடியாது. 4.5 வருஷம் அந்த உறவும் அந்த உறவிலே ஏற்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைப்பும் தான் இந்த அளவுக்கு இவர்கள் ஊழல் செய்வதற்கு துணையாக இருந்தது கூட என்று நான் ஓப்பனா சொல்லுவேன். ஆகவே அவர்கள் அதை நினைத்து பார்க்கிறார்கள். ஆகவே அவர்களால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் பிரதம மந்திரியும் விட முடியாது. ஆனா இந்த பக்கம் வலுவாக அதை எதிர்த்து முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் எதிர்த்து நிற்பது தலைவலியாக உருவாகிவிட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆகவே கண்ணன் சொல்லுவது சரி. எதிர்காலத்தில் இவர்கள் சரியாக பிஜேபி எதிர்ப்போடு நிற்பார்களா என்பது ஐயப்படுதான், அதிலே மாற்று கருத்து இல்லை.